அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டோரும் சமைக்கலாம் சேனல். ரிலாக்ஸ் பேக்கிங்கோடைய விசிட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எதனால் பயம்னா, நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட் ரிலேட்டடுங்கும்போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ப்ளஸ் இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பழகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரே மாதிரியான ரெசிபீஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கணும். கட்டாயம் இருக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வந்து நிற்கிதுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு கொக்கோ பவுட்ருமே சரி, டார்க் சாக்லேட்டும் சரி, பட்டரும் சரி, எல்லாமே எது கூட இருக்குமோ அதை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ரேட் கம்மியாக கொடுத்தாலும் குவாலிட்டியில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வாங்குறது கிடையாது. மைதா மாவும் சரி, சுகரும் சரி, நிறைய லூஸ்லேயும் கிடைக்கிது, லோ குவாலிட்டியும் இருக்குது. நாங்கள் நல்ல குவாலிட்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டுக்கான ஒரு காரணம்னு சொல்லலாம். ஹோம்மேட்னாலே நம்ம வீட்டில் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து நாங்கள் அன்றைக்கி ப்ரௌனி டாட்டர் வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அதற்கான மேக்கிங் வீடியோஸ் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து ப்ரௌனிஸ் தான் பேக் பண்ணிட்டேன். ஒரு 1 kg 15 வந்து ஒரு 2 கிலோ கிட்ட நான் ப்ரௌனி பேக் பண்ணேன். கூடவே எனக்கு அன்றைக்கி 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு 1/4 கிலோ அசார்டட் ப்ரௌனிஸும் வந்து ஆர்டர் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ப்ரௌனி டாட்டர் கொஞ்சம் பல்காக வந்ததுனால நாங்கள் கும்பகோணத்தில் வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே போய் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ப்ரௌனி பீஸ் தான் சாப்பிட்ருக்கோம், மேலே அந்த கனாஷ் ஊற்றி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ட்ரீம் கேக் மாதிரி டேஸ்ட்டில் இந்த ப்ரௌனி நாங்கள் கொண்டு வந்திருந்தோம், இந்த ப்ரௌனி டாட்டர்ன்ட்டு. ஸோ ப்ரௌனி நார்மலாக பேக் பண்ணிவிட்டு அந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அதில் நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணால் தான் அந்த ப்ரௌனி சாஃப்டே வருது. அது மேலே நார்மலாக நம்ம க்ரீம் வச்சுட்டு க்ரீமில் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி அந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு மொத்தம் வந்து 23 பாக்ஸஸ் வந்து ஆர்டர் வந்திருந்தது. இதெல்லாம் ஒரே நாளில் வச்சு நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ மேலே வந்து அந்த க்ரீம் செட் ஆனதுக்கப்புறமா கனாஷ் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு இதுலேயுமே கனாஷ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து செட் பண்ண விட்டுட்டோம். கனாஷ் நல்லா வந்து செட் ஆனால் தான் நம்ம வந்து மேலே வந்து சாக்லேட் மட்டும் வந்து மெல்ட் பண்ணி ஊற்ற முடியும். அப்போ தான் வந்து சாக்லேட்டும் கனாஷும் கலக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு மெயினாக அந்த டைமிங் தான். இது பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ½ டே தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ரொம்ப டைம் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த நம்ம கொடுத்த இந்த கனாஷு இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மேலே சாக்லேட் வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து டார்க் சாக்லேட் கொடுத்தேன், சில இதுக்கு மில்க் சாக்லேட்டும் கொடுத்தேன், சில இதுக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணியும் கொடுத்துட்ருந்தோம். அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இன்னும் அந்த கனாஷ் வந்து செட் ஆகாமலே நம்ம வந்து டார்க் சாக்லேட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த கிரிங்கிள் டாப்ஸே வராது. இது ஒரு டேப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டோம். இது உடனே செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணி நம்மளுடைய சேல்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு பாக்ஸுமே ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஹெல்ப்புக்கு என்னோடய தங்கச்சி வந்துட்டா. ஆக்சுவலாக எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேருமே வந்து பண்ணிகிட்ருக்கோம், பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். என்னென்னா எங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம்னா, நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பேக் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி பேக் பண்ணுறது, இது மாதிரி பேக்கேஜிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னோடது. அவள் வந்து இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ், டெலிவரி இதெல்லாம் வந்து அவள் தான் பார்த்துக்கிறா. ஏன்னா வந்து MBA போஸ்ட் கிராஜுவேட்டட் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸை பற்றி இன்னும் அவளுக்கு டீட்டெயில்டாக தெரியும். அப்படிங்கிறதுனால அவள்கிட்ட அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சேல்ஸ் வந்து அவள் மூலியமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கூடவே ஒரு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கும்பகோணத்தில் டெலிவரி பண்ண வேண்டியதாக இருந்ததுனால ஓகே, அப்படியே நாங்கள் நார்மலாக டெலிவரி வந்து ரொம்ப மோஸ்ட்லி வச்சுக்கிறது கிடையாது, டெலிவரி பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறது. சரி, நம்ம இப்போ வந்து கும்பகோணம் போகிறோம், நிறைய வந்து டெலிவரி பண்ண வேண்டியது இருந்ததுனால தான் நாங்கள் வந்து இது வந்து ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்.
எங்களுடைய பர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் அந்த அந்த ஸ்பாஞ்ச் அந்த ஒயிட் கலர் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத. சீரியஸாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கேக் பேக் பண்ணும்போது. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இந்த க்ளவுஸ் எல்லாம் போடலை, ஹைஜீனிக் கிடையாதுன்ட்டு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து எப்பயுமே நார்மலாக சாப்பாடு செய்யும்போது நம்ம கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிப்போம், நார்மலாக எல்லாருமே தான். அந்த மாதிரி பேக்கிங் பொறுத்த வரைக்கும் கேக்கும் அது மாதிரி தான். நம்ம கேக் பண்ணுறோம்னா கேக் மட்டும்தான் பண்ணுவோம், வேறு எங்கேயும் வந்து வேறு எந்த ஒரு பொருளையுமே நம்ம தொட மாட்டோம். அதனால் எல்லாமே க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பேக் பண்ணதுக்கப்புறமா நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஓகே அப்படின்ட்டு. நார்மலாக கேக்கை வந்து வச்சுட்டு லேயர் கொடுத்துட்டு அது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம க்ரீமையும் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் க்ரீமை பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணுவேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் செட் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இதில் ஸ்பேச்சுலாவில் வச்சு அந்த க்ரீம் லெவலாக வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ என்னுடைய ஃப்ராஸ்டிங் லெவலில் ப்ளஸ் மேக்கிங் லெவல் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸோ ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒயிட் சாக்லேட்டையும் நல்லா துருவி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நார்மலாக நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு எப்பயுமே நார்மல் ரோஸ்ட் கொடுக்காம கொஞ்சம் ஒன் சைட் மட்டும் கொடுத்துக்கிட்டேன் நான். எங்களோட பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் எங்களுடைய பேக்கிங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த கப் கேக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ போக தான் எங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டே ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் புதுசாக வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஆர்டரும் வரலைன்னா கட்டாயம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ கட்டாயம் வரும். அதுக்கு உங்களுக்கு கேப் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் புது ஃப்ளேவரை கற்றுக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுடைய கேக்கை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லேயே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் டெவலப் ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலில் நாங்கள் அப்போ பார்த்தோம், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓகே நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு போகுது. ஸோ கூடவே ஒரு 1/4 கிலோ அசார்டட் ப்ரௌனி இருந்தனால அதுவும் அப்படியே சேர்த்தே வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதுவும் எங்களுக்கு கும்பகோணத்தில் டெலிவரி இருந்துச்சு. இது செரேட்டே நைஃப் கூட நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நார்மல் வெஜிடபிள் கட்டிங் நைஃப் தான் வச்சுருப்பேன். அதுவும் நான் வந்து வெஜிடபிள் கட் பண்ணாத நைஃப் தனியாக ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் கும்பகோணம் போயிட்டு டெலிவரி பண்ணிகிட்ருந்தோம். ஒரு இடத்துல நின்றும் எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேயே கும்பகோணத்தில் ஜிகர்தாண்டா குடித்தோம், செம்மையாக இருந்தது. இந்த குளூரில் ஜிகர்தாண்டாவான்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே ஷவர்மா ப்ளஸ் ஜிகர்தாண்டா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் எங்கள் ஆர்டர்ஸை நாங்கள் இப்படி தான் முடித்தோம். இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதுசாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.